Dear student, இப்போ exercise number 4.3ல first sum பார்க்க போறீங்க. In an isosceles triangle, one angle is 76 degree. If the other two angle are equal, find them அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு ஐசோசல் ட்ரையாங்கிள் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஒரு ஐசோசல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கிறப்பல நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், சரியா? இப்போ இது ஏ, இது பி, இது சி அப்படிங்கிற நேம் கொடுத்துக்குங்க. இது ரெண்டும் வந்து ஈக்குவல், இது வந்து ஈக்குவல் சைடு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஐசோசல் ட்ரையாங்கிளில் ஒன் ஆங்கிள் இஸ் 76 டிகிரி. இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கிங்களேன். இப்போது ஐசோசல் ட்ரையாங்கிளில் இந்த ரெண்டு சைடு வந்து ஈக்குவல் அப்படின்னா இந்த ரெண்டு சைடால் கிடைக்கக்கூடிய இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், ஓகேவா? அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே நமக்கு வந்து 3 ஆங்கிள் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டு அவங்க என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ஐசோசல் ட்ரையாங்கிளில் ஒன் ஆங்கிள் இஸ் 76 டிகிரி. இஃப் த அதர் டூ ஆங்கிள் ஆர் ஈக்குவல் ஃபைண்ட் தம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் ஆங்கிள் அப்படிங்கிறது இது வந்து 76 டிகிரி அப்படின்னு அவங்க கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இது ரெண்டும் என்ன அப்படிங்கிறது நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. அப்போ இது எக்ஸ் தெரியாதுங்கிறதுனால இது எக்ஸ் அப்படின்னா இது எக்ஸ் அப்படின்னு தானே வச்சுக்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன தெரியும், ஒரு ட்ரையாங்கிளில் சம் ஆஃப் 3 ஆங்கிள் வந்து 180 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது இந்த எக்ஸு இந்த 76 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 180 டிகிரி அப்படி வச்சோம் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஒன் ஆங்கிள் 76 டிகிரி, அதர் டூ ஆங்கிள்ஸ் வந்து எக்ஸ் அண்ட் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ சம் ஆஃப் 3 ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா நம்ம எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த 3 ஆங்கிள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதாவது இந்த ரெண்டு சேம் ஆங்கிள் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். தேர்ட் ஆங்கிள் வந்து 76ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 76 ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸும் வந்து லைக் டேர்ம்ஸ், அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2x அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் இந்த 76 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 2x அப்படிங்கிறது நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த வேரியபிள் நம்ம 2x, இந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த 2xங்கிற டேர்மை நம்ம இங்கே வச்சுட்டு நமக்கு இந்த ப்ளஸ் 76ங்கிறத நம்ம அந்த சைடில் கொண்டு போகணும். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே 180 டிகிரி அப்படின்ட்டு இருக்குது. இந்த ப்ளஸ் 76 இங்கே வர்றப்போ மைனஸ் 76 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2x ஈக்குவல் டு 180ல் 76 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 104 அப்படின்னு நமக்கு கிடைக்கும், ஓகேவா? இப்போ நமக்கு வெறும் எக்ஸோட வேல்யூஸ் தான் தேவை. அப்போ எக்ஸை மட்டும் நம்ம இங்கே வச்சுட்டு இந்த 2 எக்ஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ இந்த 2 இந்த சைடில் ஆஃப்டர் ஈக்குவல் டு இந்த சைடில் வரப்போ டிவைடில் மாறும். இப்போ 104 டிவைடட் பை 2 இது எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம்? 1 2 is 2, இந்த 10 வந்து 5 2s are 10, இங்கே வந்து 1 2 is 2, 2 2s are 4. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 52 டிகிரி அப்படின்னு கிடச்சிரும். அப்போ அதர் டூ ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு அதர் டூ ஆங்கிள் அப்படின்னா இந்த ஈக்குவலான ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஈக்குவல் ஆங்கிள் இருக்குல்ல, அப்போ எக்ஸோட வேல்யூஸ் 52, இது 52 அப்படின்னா இதுவும் 52 தான். சொல்கிறது புரியுதா? அப்போ நமக்கு அதர் டூ ஆங்கிள் 52 டிகிரி 52 டிகிரின்னு ரைட் பண்ண வேண்டியதான். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். இஃப் டூ ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் 46 டிகிரி ஈச், ஹவு கேன் யூ கிளாஸிஃபை த ட்ரையாங்கிள்? நல்லா லிசன் பண்ணு. இஃப் டூ ஆங்கிள், ரெண்டு ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் 46 டிகிரி ஈச், ரெண்டு ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு ஆங்கிளும் ஒவ்வொரு ஆங்கிளும் 46, ரெண்டுமே 46 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு ட்ரையாங்கிளில் ஏதோ ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? டூ ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் வந்து 46 டிகிரி, ஐ மீன் ஈச்சின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ரெண்டுமே 46, இதுவும் 46 இதுவும் 46ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து என்ன ட்ரையாங்கிளாக இருக்கும், இதுவும் சேம் ஆங்கிள் அப்படின்னா இதால் கிடைக்கக்கூடிய இந்த ரெண்டு சைடு வந்து ஈக்குவல் தானே. அப்போ இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்து ஒரு சைடு அன்ஈக்குவலாக இருந்தால் இது என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஐசோசல் ட்ரையாங்கிள். அப்போது டூ ஆங்கிள் ஆர் ஈக்குவல் பிகாஸ் டூ சைடு ஆர் ஆல்சோ ஈக்குவல், ஸோ இட் இஸ் அன் ஐசோசல் ட்ரையாங்கிள் அப்படின்னு ரைட் பண்ண வேண்டியதான். சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்து தேர்ட் சம் பாரு. இஃப் ஒன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அதர் டூ ஆங்கிள்ஸ். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ரைட் ட்ரையாங்கிள் தான், ஓகேவா? இது ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாரு. ஒரு ரைட் ட்ரையாங்கிளில்
இந்த சென்டென்ஸ் நல்லா லிசன் பண்ணுங்கள். ஒன் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் வந்து இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் த அதர் டூ ஆங்கிள். அதாவது நான் சைடை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ஹைப்போட்டனஸ் இது வந்து ரைட் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா இது நம்ம ஹைப்போட்டனஸ் அப்படின்னு சொல்லுவோமா. இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக உள்ளது வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், ஹைப்போட்டனஸ். இந்த ஹைப்போட்டனஸுங்கிறது நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதுக்கு அதர் டூ சைடை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஓகேவா, அதர் டூ சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, அதே சேம் மெத்தடில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ரைட் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 90 டிகிரி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, இது வந்து 90 டிகிரி. அப்போ டோட்டலாக வந்து உங்களுக்கு 180 டிகிரி ஒரு ட்ரையாங்கிளில், அதில் வந்து இது வந்து 90 டிகிரி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ப்ளஸ்ஸு ரிமைனிங் 2 ஆங்கிளை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதே சேம் 90 டிகிரிக்கு நமக்கு கிடைக்கணும். ஓகேவா, அப்போது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒன் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அதர் டூ ஆங்கிள் அப்படின்னாவே அது ரைட் ட்ரையாங்கிள் தான். ஓகேவா, ரைட் ட்ரையாங்கிளில் இது 90 டிகிரி அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு 90 டிகிரி அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, அப்போ இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம எந்த ட்ரையாங்கிள் நம்ம எழுதலாம், ரைட் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சராக இருக்கும். அப்போ ஒன் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சம் ஆஃப் அதர் டூ ஆங்கிள்ஸ். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு ரைட் ட்ரையாங்கிளில் வந்து இந்த ஆங்கிள் வந்து ரைட் ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு எடுத்திருக்கோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா மற்ற ரெண்டு ஆங்கிள் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ மற்ற ரெண்டு ஆங்கிள் வந்து இது 45 இருக்கும், இதுவும் 45 இருக்கும். ஓகேவா, அப்போது 90 டிகிரி 45 டிகிரி 45 டிகிரி. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சரியா, அடுத்து 4th சம் பாருங்கள். இஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னாவே நான் உங்களுக்கு 4.1ல் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியரை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அந்த கண்டிஷன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். இஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 140 டிகிரி. அப்போது ஒரு டயக்ராம் இருக்குது. அப்போ இதுக்கு டயக்ராம் வந்து நாம் தான் மார்க் பண்ணணும். சரியா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் நம்ம மேக் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அந்த ட்ரையாங்கிளில் ஏதோ ஒரு வெர்டிசஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வைக்க போகிறோம். இப்போ சிங்கிற வெர்டிசஸில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இதுக்கு ஒரு டிங்கிற பாயிண்ட் வச்சுட்டு அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 140 டிகிரி. அப்போ இந்த ட்ரையாங்கிளில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா, இதுதான் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இது வந்து 140 டிகிரி. அடுத்து இட்ஸ் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் ஆர் ஈக்குவல். அதாவது இன்டீரியர் ஆப்போசிட், இந்த எக்ஸ்டீரியருக்கு ஆப்போசிட் இன்டீரியர் அப்படின்னா இது ரெண்டும் தான். ஓகேவா, இது ரெண்டும் ஈக்குவல்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரியா, அப்போ இது எக்ஸ் அப்படின்னா ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களே ஒழிஞ்சு வேல்யூஸ் கொடுக்கல. அப்போ இது எக்ஸ்ன்னு வச்சிட்டோம் அப்படின்னா இதையும் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்க போகிறோம். ஃபைண்ட் ஆல் த இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஆல் த இன்டீரியர் அப்படின்னாக்க இதோட இந்த எக்ஸ்டீரியருக்கு ஆப்போசிட் இன்டீரியர் இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனால் வேல்யூஸ் கொடுக்கல. அப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துட்டா இது எக்ஸ் தான். அப்போ இன்டீரியர் இன்னொன்று என்ன இருக்குது, இங்கே இருக்குது ஒரு இன்டீரியர். ஓகேவா, இப்போ இந்த 3 இன்டீரியரோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா லிசன் பண்ணுங்கள். இப்போது நமக்கு இதோட வேல்யூஸும் தெரியாது, இதோட வேல்யூஸும் நமக்கு தெரியாது. அப்போ மூணுமே தெரியாத வேல்யூஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபைன் பண்ணுறது கஷ்டம். அப்போ எப்படி நம்ம ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதையும் ஃபைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் இதை நம்ம ஃபைன் பண்ணலாம். இதை எந்த மெத்தட் மூலயமா நம்ம ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள், ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு ரே பாஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த ஸ்ட்ரைட் லைனுங்கிறது ஃபுல்லாக வந்து 180 டிகிரியாக இருக்கும். அதில் இது வரைக்கும் ஒரு ஆஃப் இருக்கும், இது வரைக்கும் ஒரு ஹாஃப் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் 180 டிகிரி. அப்போது இந்த சம்மில் இது வரைக்கும் 140 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா. அப்போ டோட்டல் 180ல் இந்த 140 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிமைனிங் பார்ட் நமக்கு கிடச்சிரும். சரியா, அந்த மெத்தட் மூலயமா நம்ம இந்த ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு பாருங்கள், உனக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் ஒரு கிளான்ஸ் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ங்கிறது 140 டிகிரி, இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஒன்று எக்ஸ்னால் இன்னொன்று எக்ஸாக அடிச்சிருக்கட்டும். இப்போ நம்ம இந்த ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து ஒரு லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள். அப்போ இதோட சம் ஆஃப் வேல்யூஸ் வந்து 180 டிகிரி இருக்கும். அதில் ஒன் பார்ட் வந்து 140 அப்படின்னா ரிமைனிங் பார்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சம்மு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மெத்தடில் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கோம், வேறு மெத்தடில் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம், அதாவது இதை 180 இதை மைனஸ் பண்ணி இங்கே என்ன வேல்யூஸ் கிடைக்கிது அப்படின்னு கண்டுபிடிங்க. இதை ஃபைன் பண்ணதுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180ன்னு வச்சிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெத்தட் மூலியமாகவும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் இங்கே நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னா, இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். அதாவது இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிறது எந்த 2 இன்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியர் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 140 டிகிரிங்கிறது எப்படி கிடச்சிருக்கும், இதையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக தானே இருக்கும் இது. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 140 டிகிரிங்கிறது வந்து எது ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ள இந்த எக்ஸையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்து போகிறோம். இந்த சென்டென்ஸ் எப்படி வந்துச்சு, இந்த ப்ராப்பர்ட்டி மூலயமா. அப்போ இது 140 டிகிரி ஈக்குவல்ட்டு, அதுவும் இன்னொன்று பாருங்களேன், இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இந்த 2 இன்டீரியரை ஆட் பண்ணுறதுக்கு இது ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த இன்டீரியரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இங்கே 140 டிகிரின்னு இருக்குது. அப்போது இங்கே என்ன வேல்யூஸ் இருக்கும், இங்கே என்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இந்த 140ல் பாதி இங்கேயும் பாதி இங்கேயும் இருக்கணும். அப்போ 140ல் பாதியை நம்ம பிரித்தோம் அப்படின்னா 70 டிகிரி ப்ளஸ் 70 டிகிரி அப்படியே தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போ எக்ஸோட வேல்யூஸ் நமக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இது 70 டிகிரி, இது 70 டிகிரி அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்தது ஒய்யோட வேல்யூஸ் இங்கே எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த எக்ஸ் இது 70 டிகிரி, இது 70 டிகிரி, இந்த ஒய் டிகிரியோட வேல்யூஸ் நமக்கு தெரியாது. அப்போ இதை மூணுத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு வைக்க போகிறோம். அதாவது சம் ஆஃப் லீனியர் பேர் இஸ் 180 டிகிரி. சம் ஆஃப் லீனியர் பேர் இஸ் 180 டிகிரி. நான் இப்போ இங்கே சொன்னேன் இல்லையா, இந்த ஒய்யோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை லீனியர் பேராக எடுத்துகிட்டு 180ஆல் இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மெத்தட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு 180ன்னு வைக்க போகிறோம். எந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா அப்படின்னா, சம் ஆஃப் லீனியர் பேர் இஸ் 180 டிகிரி அப்படின்ட்டு. இப்போ ஒய் ப்ளஸ் 140 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. அதாவது இந்த ஒய்ஏ ப்ளஸ் 140 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி அப்படின்னு வைக்கணும். சம் ஆஃப் லீனியர் பேர் இஸ் 180 டிகிரிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா ஒய் ஈக்குவல் டு இந்த 180 அப்படியே இருக்கும், இந்த ப்ளஸ் 140 இங்கே வரப்போ மைனஸ் 140 அப்படின்னு கிடைக்கும். ஒய்யோட வேல்யூஸ் வந்து 40 டிகிரி அப்படின்னு கிடச்சிரும். சரியா? அப்போ டோட்டலாக நமக்கு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கும், இங்கே 70 இங்கே 40 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 70 டிகிரி 70 டிகிரி 40 டிகிரி ஆர் ஆல் இன்டீரியர் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் அப்படின்னு ரைட் பண்ண வேண்டியதான். சொல்கிறது புரியுதா? இந்த சம்மை அகைன் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸ்டீரியர் 140 கொடுத்துருக்காங்க, அதோட ஆப்போசிட் 2 இன்டீரியர் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேல்யூஸ் கொடுக்கல. அப்போ இது எக்ஸ் நம்ம எடுத்துட்டோம். இந்த
ரிமைனிங் இன்டீரியர் வந்து இதை வந்து ஒய் நம்ம எடுத்திருக்கோம் சரியா. அப்போது இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த இன்டீரியர் எல்லாமே ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஈக்குவலாக எதை எழுதலாம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த 140 டிகிரி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்க போகிறோம். எந்த மெத்தட் மூலயமா, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்ட்டு. இப்போ 140 டிகிரி நம்ம எப்படி பிரிக்கலாம், இதுவும் ஈக்குவல் அப்படின்னா எப்படி இதை பாதியாக பிரிக்கலாம், 70 + 70 பிரித்தா தான் இங்கே 140 அப்படின்னு கிடைக்கும் சரியா. அப்போ எக்ஸு இந்த எக்ஸ் வந்து 70, இந்த எக்ஸும் 70. அப்போ இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இன்டீரியர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதை லீனியர் பேராக வச்சுட்டு, லீனியர் பேர்னால் என்ன அர்த்தம், ஒரு ஸ்ட்ரைக் லைனில் ஒரு ரே பாஸ் ஆகுறப்போ அது ரெண்டாக பிரியும். அப்போ இது 140 டிகிரி, இது எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ டோட்டல் 180ன்னு நமக்கு தெரியும். இப்போ டோட்டல் 180ல் 140 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ இதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துருக்கோமா, அப்போ ஒய் ப்ளஸ் 140 ஈக்குவல் டு டோட்டல் 180 அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். எந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமா, சம் ஆஃப் லீனியர் பேரிஸ் 180 டிகிரி அப்படி மூலியமா. இப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த 180 டிகிரி அப்படியே இருக்கும், இந்த ப்ளஸ் 140 இந்த சைடில் வரப்போ மைனஸ் 140. ஒய் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 180ல் 140 மைனஸ் பண்ணோம்னா 40 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா. இப்போ நம்ம இதில் 2 ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா லிசன் பண்ணி கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்க. நெக்ஸ்ட்டு 5th சம்மில் in triangle JKL if angle J equal to 60 degree and angle K equal to 40 degree then find the value of exterior angle formed by extending the side KL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டயக்ராம் எதுவுமே அவங்க கொடுக்கல. அப்போ நாம தான் இதுக்கு டயக்ராம் நான் வந்து ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் நம்ம போட போகிறோம். ட்ரையாங்கிள் போட்டுட்டு அந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன நேம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, JKL அப்படிங்கிற நேம் கொடுக்கணும். JKL ஓகே. அந்த ஆங்கிள் J வந்து 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் J வந்து 60 டிகிரி, ஆங்கிள் K வந்து 40 டிகிரி. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எந்த வெர்டிசஸில் நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டிங் சைடு KL அப்படிங்கிற சைடு எது தான், KL அப்படிங்கிற சைடில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் உங்களுக்கு கிடைக்கும். அதை எனக்கு ஃபைண்ட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் எக்ஸ்டீரியர். இது நமக்கு தெரியாதுங்கிறதுனால நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சிட்டோம். அப்போ நமக்கு ஒரு மெத்தட் தெரியும். என்ன, இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியரை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த 2 இன்டீரியர் இங்கே 60 இங்கே 40, அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்டீரியர் என்ன நம்ம கிடச்சிருமா. அப்போ என்ன மெத்தட் நம்ம எழுதலாம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ரைட் பண்ணிவிட்டு, இங்கே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிறது இங்கே என்னவா இருக்குது, எக்ஸு ஈக்குவல் டு அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியர் என்ன இருக்குது, 40 ஒன்று இருக்குது, 60 ஒன்று இருக்குது. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் ஈக்குவலாக இருக்கும் எக்ஸ்டீரியருக்கு. அப்போ 60 + 40 100 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும், 60 + 40 100 டிகிரி அப்படின்னு கிடைக்கும் சரியா. அடுத்து 6th சம் பாருங்கள். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த கிவன் ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம் எனக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க 128 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இன்டீரியர் கொடுத்துருக்காங்க 100 டிகிரி கொடுத்துட்டு இங்கே ஒரு எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டீரியர் தான் நமக்கு தேவை ஓகேவா. பட் இதே கண்டிஷன் தான். இந்த எக்ஸ்டீரியர் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியரை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் நமக்கு 2 ஆப்போசிட் இன்டீரியர் அவங்க கொடுத்துருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இதில் பாருங்கள் ஒரு இன்டீரியர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒரு இன்டீரியர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு இன்டீரியர் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்போ இது ஒரு ஒய் அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டு இந்த இன்டீரியர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா இந்த எக்ஸ்டீரியர் வேல்யூஸ் நமக்கு கிடச்சிடும். அப்போ இது நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு லீனியர் டைப்பில் இருக்குது. அதாவது இது ஒரு ஸ்ட்ரைக் லைனு, இதில் ஒரு ரே பாஸ் ஆகுது, அதில் ஒரு பார்ட் 128, இன்னொரு பார்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ லீனியர் பேர் அப்படின்னா 180ஆல் இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பார்ட் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் சரியா. அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஒய் இது வந்து ஒரு லீனியர் பேர். அப்போ இந்த ஒய்யையும் அந்த 128ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு டோட்டலாக எவ்வளோ கிடைக்கணும், 180 அப்படின்னு கிடைக்கணும். அப்போ ஒய் ப்ளஸ் 128 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. என்ன மெத்தட் மூலயமா, சம் ஆஃப் லீனியர் பேர் இஸ் 180 டிகிரி அப்படிங்கிற மூலயமா. சொல்கிறது புரியுதா.
அப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த 180 டிகிரி இந்த ப்ளஸ் 128 இந்த சைடில் வரப்போ மைனஸ் 128 அப்படின்னு கிடைக்கும். ஒய் ஈக்குவல் டு 180ல் 128 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 52 டிகிரி அப்படிங்கிற ஒய் வேல்யூஸ் நமக்கு கிடச்சிரும். இந்த ஒய் வேல்யூஸ் வந்து 52 டிகிரி அப்படின்னு கிடச்சிரும். அப்போ இன்டீரியர் இந்த எக்ஸ்டீரியருக்கு ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியரும் நமக்கு தெரிஞ்சிடும். ஆல்ரெடி அவங்க 100 கொடுத்துருக்காங்க, நம்ம ஒய்யோட வேல்யூஸ் 52ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தானே இந்த எக்ஸ்டீரியராக இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், exterior angle equal to sum of 2 interior opposite angle. இப்போ எக்ஸ்டீரியருங்கிறது வந்து எக்ஸாக எடுத்திருக்கோம், ஈக்குவல் டு இன்டீரியர் என்ன, ஒன்று 100 ஒன்று ஒய், அப்போ ஒய் ப்ளஸ் 100. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூஸ் 52ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் பிஃபோர், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ப்ளஸ்ஸு 100 அதிலே கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 152 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். சரியா? 6th சம் எப்படின்னு புரியுதா? அப்போ ஒரு சம்மில் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும்.